வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நியமன ஆணைகளை வழங்குகிறார். இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடான இந்தியாவில் இளைஞர்கள்தான் வளர்ச்சியில் அதிக பங்களிக்க முடியும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பேட்டரியில் இயங்கும் லாரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று சீராய்வு கூட்டம் நடத்தினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலமாக நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்ற இருக்கிறார். இந்த 16வது ரோஜ்கார் மேளா என்னும் வேலைவாய்ப்பு திருவிழா ஒரே சமயத்தில் நாடெங்கிலும் 47 இடங்களில் நடைபெறும். புதிதாக பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இளைஞர்கள் மத்திய சுகாதாரம், ரயில்வே, உள்துறை மற்றும் இதர துறைகளில் பணியில் சேர உள்ளனர். நாட்டில் வேலைவாய்ப்புகளை பெருக்குவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காட்டி வரும் உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதில் முக்கிய நடவடிக்கையாக ரோஜ்கார் மேளாக்கள் திகழ்வதும், இதுவரையிலான ரோஜ்கார் மேளாக்கள் மூலம் ஏற்கனவே 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்தியா முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் மூலம் பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் உள்ள 9-10 இலக்குகளை 28 நிமிடங்களில் தாக்கி வெற்றி பெற்றதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று சென்னை IIT உயர்கல்வி நிறுவனத்தின் 62வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், பிரம்மோஸ் ஏவுகணை, ஒருங்கிணைந்த வான் கட்டுப்பாட்டு வசதி போன்ற பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராணுவம் பயன்படுத்தியதாக கூறினார். இதே போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமை படைப்புகளை இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் உருவாக்கி 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். படித்த திறமையுள்ள இளைஞர்கள் அதிகமுள்ள நாடான இந்தியாவில் இளைஞர்கள்தான் வளர்ச்சியில் அதிக பங்களிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மக்கள் தொகையைப் போலவே இந்தியாவின் புவி அரசியல் நிலையும் அலாதியானதே என்பதால் வளர்ச்சி மூலம் சர்வதேச தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்வதுடன் இந்தியாவின் ஆன்மீக கலாச்சார வலுவை பேணி காக்கவும் ஏதுவாகும் என்று திரு அஜித் தோவல் மேலும் குறிப்பிட்டார். பருத்தி சாகுபடியில் பயிர் நோய்கள் முதல் பருத்தி தொழில்துறையினர் தொடர்பான பிரச்சனைகள் வரை எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க அரசு வழிகாணும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் கோவை மையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பருத்தி பயிரை தாக்கும் பூச்சிகளை உடனுக்குடன் அழிக்க ஆராய்ச்சி மூலம் தீர்வு கண்டுபிடிக்கப்படும் என்றும், பருத்தி தொழில்துறையினர் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகள் மூலம் விவசாயிகளிடம் பேசப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையின் ஒவ்வொரு அம்சத்தின் மீதும் அரசு முக்கிய கவனம் செலுத்துவதாக மத்திய வேளாண் அமைச்சர் மேலும் கூறினார். பிரதமரின் டிரைவ் திட்டத்தின் கீழ் பேட்டரியில் இயங்கும் லாரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். நாட்டில் சுமார் 5,600 மின்சார லாரிகளை தயாரித்து பயன்பாட்டில் கொண்டு வருவதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் சரக்கு போக்குவரத்து செலவுகள் மற்றும் கார்பன் வெளியீட்டை குறைக்கும் நோக்கத்துடன் மின்சார லாரிகளுக்கான ஊக்கத்தொகை திட்டம் தொடக்கப்பட்டுள்ளது. பேட்டரி மூலம் இயங்கும் N2 மற்றும் N3 வகை லாரிகளுக்கு அவற்றின் மொத்த எடைக்கு ஏற்ப 9.6 லட்சம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், ஊக்கத்தொகை பெற பழைய லாரிகளை கழித்தல் கட்டாயமாக இருக்கும் என்றும் மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசினார். கூறினார். பேட்டரியில் இயங்கும் லாரிகளுக்கு உற்பத்தியாளர்கள் மூலம் விரிவான உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும், லாரிகளில் பயன்படுத்துவதற்கான பேட்டரிகளுக்கு 5 ஆண்டுகள் அல்லது 5,000 கிலோமீட்டர்கள் வரை உத்தரவாதம் கிடைக்கும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை என்றாலும் சட்டப்பூர்வ செலாவணியாகவே நீடிப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி குறித்து நிதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் விளக்கம் அளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். நிலைக்குழு உறுப்பினர்கள் பலரும் 2,000 ரூபாய் நோட்டுகளின் நிலை குறித்து இக்கூட்டத்தின் போது கேள்வி எழுப்பினர். 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக மற்றொரு உறுப்பினர் கவலை வெளியிட்டார். ஆயினும் மொத்தம் 6,000 கோடி எண்ணிக்கையில் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ள நிலையில் கள்ள நோட்டுகளின் விகிதம் மிக குறைவுதான் என்று அவர் கூறினார். பிரச்சனை இருப்பதை ரிசர்வ் வங்கி ஆளுநர் ஒப்புக்கொண்டு 500 ரூபாய் முகமதிப்புள்ள கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை 37% அதிகரித்திருப்பதாக கூறினார்.
கள்ளநோட்டு பிரச்சனையை சமாளிக்க அரசும் ரிசர்வ் வங்கியும் உறுதிப்பாடு கொண்டுள்ளதாகவும் இது தொடர்பாக தொடர்ச்சியான முறையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று ராஜ்நிவாசில் சீராய்வு கூட்டம் நடத்தினார். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தேசிய செயலர் திரு குடை ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் துறை செயலர் டாக்டர் முத்தம்மா துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார். இவ்வாண்டு சிறப்பு கூறுகள் திட்ட நிதியை விரைவாக 100% செலவிட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் இக்கூட்டத்தின் போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். துறை மூலமாக கையகம் செய்யப்பட்ட நிலங்களில் மக்களுக்கு விரைவாக பட்டா வழங்குதல், வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளை விரைந்து விசாரித்து முடித்தல், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு நகரப் பகுதியில் கூடுதல் விடுதிகளை அமைத்தல் உள்ளிட்ட அம்சங்களையும் அவர் வலியுறுத்தினார். தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான், துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் மண்டல இயக்குநர் திரு ரவிவர்மன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வெளியான தகவல்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தொகையில் 15.7% அட்டவணை இனத்தினர் உள்ளனர். அரசு பட்ஜெட்டில் திட்ட செலவினங்களுக்கான 2176 கோடி ரூபாயில் 24%, அதாவது 525 கோடி ரூபாய் திட்ட கூறுகள் நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது நிதி ஆயோக் நிர்ணயித்த 16% விட கூடுதல் நிதியாகும். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இப்பிரிவு மக்களுக்கென 25 நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கடந்த நிதியாண்டுகளில் சிறப்பு கூறுகள் நிதி 91% செலவிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறையில் 7 ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி நியமன ஆணைகளை வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன் மற்றும் இதர அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் எம்டெக், MBA, MCA உள்ளிட்ட முதுகலை படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 21ஆம் தேதியாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இளங்கலை இறுதிப் பருவ மதிப்பெண் பட்டியல் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி மாணவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று கால அவகாசம் இவ்வாறு நீட்டிக்கப்படுவதாக முதுகலை மாணவர் சேர்க்கை குழுவின் தலைவர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த பின்னர் விண்ணப்பத்தின் அச்சிட்ட நகலை சான்றிதழ் நகல்களோடு சேர்த்து ஜூலை 24ஆம் தேதிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சேர்க்கை குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் குவாண்டம் சைபர் தயார் நிலைக்கு மாறுதல் என்னும் தலைப்பில் வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் தற்போது ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் குவாண்டம் சைபர் துறைக்கு பாதுகாப்பாக மாறுவது எப்படி என்பது குறித்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. டிஜிட்டல் தகவல் தொடர்பு கட்டமைப்பை அடுத்த கட்டமாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பங்களுக்கு மாற்றுவதில் சைபர் பாதுகாப்பு மிக முக்கியமானது என்றும் இதிலுள்ள பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிந்து மாற்றத்திற்கு ஆயத்தமாதல் அவசியம் என்றும் துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்ட சேந்தமங்கலம், ஈரோடு மாவட்டம் பவானி உள்ளிட்ட இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி, திருக்கனூரில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நியமன ஆணைகளை வழங்குகிறார். இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடான இந்தியாவில் இளைஞர்கள்தான் வளர்ச்சியில் அதிக பங்களிக்க முடியும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பேட்டரியில் இயங்கும் லாரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார்.
புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று சீராய்வு கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.